ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் தான் எங்களை வீட்டார் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எண்ணெய் புட்டு அவிக்க போகிறோம். எண்ணெய் புட்டு அவிச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்க, சிவத்தை பச்சை அரிசி ஊற வச்சிருக்கு. இதை அரைக்கணும். அரைச்சி மாவு ஆக்கிட்டு தான் நாங்கள் இதாண்ட போகிறோம், அவிக்க போகிறோம் புட்டு. இங்கே பாருங்க, தேங்காய் உடைச்சி வச்சிருக்குது. இதில் பாருங்க, மஞ்சள் போட்டிருக்கு. ஏண்டா இது மஞ்சள் கலர்லாம் இந்த புட்டு வரும். மஞ்சள் போட்டாச்சு. அரைக்க போகிறோம். இப்போ அரிசியை போட்டுட்டு மாவு இப்போ அரைக்க போகிறோம். இதில் பாருங்க, கருப்பட்டி கொண்டு வச்சிருக்குது. இதையும் ஆட் பண்ண போகிறோம். நான் அப்படியே கண்டிப்பாக பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செய்ய போகிறோம்னு. இப்போ மாவு அரைச்சாச்சு. இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு தேவையில்லை, இது நல்லா அரிபட்டு. இப்போ இதில் புட்டை வச்சுட்டு பிறகு நாங்கள் தேங்காய் திருவி தேங்காய் பாலில் தான் இந்த எண்ணெய் புட்டை அவிக்க போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சுண்டு மாத்தான் போட்டுருக்கு. இப்போ புட்டு குழைக்கிற மாதிரி குழைச்சிட்டு நீத்துப்பட்டியில் போட்டு நீத்துப்பட்டியே இல்லாட்டிக்கு எங்களோட புட்டு பானையில் போட்டு தான் நாங்கள் இப்போ அவிக்க போகிறோம். வேறுங்க, இப்படி புட்டு குழைக்கிற மாதிரி நல்லா சின்ன இதாக குழைக்கணும். குழைச்சிட்டு தான் நாங்கள் புட்டு முதல் அவிச்சிட்டு தான் பிறகு தேங்காய் திருவி தேங்காய் பாலில் தான் இந்த எண்ணெய் புட்டு அவிக்கிறது. இது பச்சைமா. இப்போ புட்டு குழாச்சாச்சு. இப்போ புட்டு பானை அடுப்பில் வச்சிருக்கு. தண்ணி கொதிச்சோன்னே நாங்கள் இப்போ புட்டை உள்ளுக்கு போட்டு அவிக்க போகிறோம். இப்போ நாங்கள் எண்ணெய் புட்டு அவிகிறதுக்கு இப்படி உருண்டையா பிடிச்சிட்டு குழச்சி எடுத்துட்டு இதை அவிய வச்சிருக்கேன். இது நல்லா அவிஞ்சா பிறகு இதை எடுத்துட்டு நல்லா தேங்காய் பால் புழிஞ்சு தேங்காய் பாலில் போட்டு நல்லா அவிச்சு எடுக்கணும். இப்போ தேங்காய் பாலை நல்லா அடிச்சுட்டேன். அதை இதுக்குள்ள வடிச்சு நான் இதோட சேர்த்து கருப்பட்டி போட போறேன். சுகரும் சேர்த்து கொள்ளலாம், ஆனால் நான் கருப்பட்டி போட்டு இப்போ தேங்காய் திருவி பால் புழிஞ்சு ஒரு தேங்காய் ஒரு சுண்டு மாவுக்கு ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். இதை நிறைய டைம் கொதிக்க விடக்கூடாது. ஏற்கனவே புட்டு அவிஞ்சபடியா இது லைட்டான கொதி அந்த கருப்படி கரையும் இருந்தா ஓகே. இது ஸ்ரீலங்கன் முறையில செய்யப்படுற எண்ணெய் புட்டு தான். இது உண்மையான முறை என்னன்னா, இதுல உண்மையான முறை என்னன்னு சொன்னா, மஞ்சள் கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையும் அரிசியையும் ஒரு 6-7 மணித்தியால ஊற விட்டு அங்க நல்லா உரல்ல போட்டு நல்லா குத்தி மாவு அரைச்செடுத்துட்டு பிறகுதான் நான் இதெல்லாம் செய்வினாம். இதானா நெஞ்சு வருத்தத்துக்கு நெஞ்சு நோய் இருக்கிறார்கள் இது இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லமன்னு சொல்லி எங்க அம்மாக்கள் செய்கிறது. இப்போ இது கருப்பட்டி வேண்டி இதை உடைச்சு மாவு ஆக்கிட்டு இந்த பாலுக்க போட்டு காய்ச்ச போறேன். சுகருக்காக இது. இப்போ நாங்கள் கருப்பட்டியை நல்லா உலக்கியால் போட்டு நல்லா இடித்து தூள் ஆக்கிட்டு இப்போ பாலுக்குள்ளே போட போகிறோம். இப்போ கருப்பட்டியை எடுத்து பாலுக்குள்ளே போட்டு நல்லா கரையணும். நல்லா கரையணும். உங்களுக்கு பிடிக்குமா என்ன புட்டு? பிடிக்கும். இதை பால் புட்டுன்னு சொல்றதுன்னா பாலில் விற்கிறவரையா பால் புட்டு. எண்ணெய் புட்டு என்னன்னு சொல்கிறேன்டா, இந்த தேங்காய் பால் நல்லா 2 முடியும் எண்ணெய் புறாக்கும். அப்போ புட்டில் எண்ணெய் தன்மை இருக்கும். அதான் எண்ணெய் புட்டுன்னு சொல்கிறது. இப்போ புட்டு அவிஞ்சிட்டுது வேறுங்க. இப்போ நாங்கள் தேங்காய் பால் கொதிக்க வச்சிருக்குது. இனி நான் இந்த இது ஆல்ரெடி அவிச்சு வச்சிருந்த புட்டை இந்த தேங்காய் பாலுக்கு போட்டா கரையாது. கரையாது.
பச்சை மாத்தானே அது அப்படியே இதா இருக்கும், லைட்டா கரைஞ்சிருக்கும். ஆனா அப்படி அந்த இத மாவா இதண்டாது. ஓகே, அப்ப நாங்க இதுக்க போட்டுட்டு நல்லா அவிய விட்டுட்டு இந்த பாலெல்லாம் வத்தின உடனே ம், பாலெல்லாம் பத்த முடிய எண்ணெய் தன்மையா இருக்கும் புட்டுல. அதுதான் எண்ணெய் புட்டுன்றது. மேபி. ஓகே, அப்ப நாங்க இது புட்டெல்லாம் அவிஞ்ச முடிய பார்ப்போம். ஆனா இது இப்ப ஈவினிங் டைம்ல செஞ்சுட்டு தான் மார்னிங்ல சாப்பிட்டாதான் இது செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகே, அப்ப நாங்க இப்ப கொஞ்சம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு நைட்டுக்கு நாங்க இதுதான் சாப்பாடு. ஓகே, அப்ப நான் இது புட்டு அவிஞ்ச முடிய நான் உங்களை காட்டுறேன். ஓகே, அப்படியே தேங்காய் பூ வாசம் கமகமன்றது. இந்த கருப்பட்டியும் ஒரு வித்தியாசம். ஆனா இது சில பேர் சீனி தானே போட்டுக்கின்றது. நாங்களும் வீட்டை சீனி தான் போடுறது. ஆனா நெடுகளுமே இங்க நாங்க சீனி யூஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் இப்ப கருப்பட்டி போடுறேன். அதாவது கருப்பட்டி இல்லாட்டி பனங்கற்கண்டு இருக்கு, அது போட்டா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லு. அதனால சாப்பிடக்கூடாது. பட் ஓகே, அதை சீனியை விட இது பெட்டர். அது நல்லா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் விலை கூடத்தான். ஆனா கொஞ்சம் நல்லதுண்டாக்காண்டி இப்ப நாங்க கருப்பட்டி நாங்க கூடுதலா அந்த பனங்கற்கண்டு முதல் வாங்கி யூஸ் பண்றோம். போன முறை நீர் அது பனங்கற்கண்டு போட்டுதான். ஆனா இனி நாங்க நெக்ஸ்ட் டைம் அப்படி கிண்டுனா பனங்கற்கண்டு தான் வண்டி போட்டுக்கின்றோம். அது நல்லது. ஆனா பனங்கற்கண்டு இங்க சரியான விலை. பனங்கற்கண்டு எல்லா இடத்துலயும் இல்லதான். ஏன்னு சொன்னா அது இந்தியாவில தான் கூட அந்த உற்பத்தி செய்யுது. அதால வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதால பனங்கற்கண்டுக்கு கொஞ்சம் விலை கூட. ஆனா சீனியும் அப்படித்தான். ஆனா சீனி பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யறதால அதுக்கு விலை குறைவு. இது பனங்கற்கண்டு ஸ்ரீலங்காலையும் விலை தான். இங்க ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகருக்கும் ஒயிட் சுகர் இங்க விலை குறைவு. அதான் ஒயிட் சுகர் ஸ்ரீலங்காலையும் விலை குறைவு தான். ப்ரௌன் சுகர் அங்கேயும் விலை கூடத்தான். ப்ரௌன் சுகருக்கு விலை கூட. அதே மாதிரி பனங்கற்கண்டுக்கு அதை விட விலை கூட. நாங்கள் இன்றைக்கு பச்சை மஞ்சள் இங்க கடையில இருந்தது. நான் பச்சை மஞ்சள்லாம் வாங்கி போட்டு அரைச்சேன். எப்படி கலர் அதுதான் அந்த லைட் எண்ணெய் புட்டு லைட்டா மஞ்சள் கலர்ல இருக்கு. ஆனா கடும் மஞ்சள் இல்ல, லைட்டா சின்ன துண்ணொண்டு போட்டுருந்தா நல்லா இருக்கு. இப்ப நல்லா பதத்துக்கு வந்துட்டு இதை அப்படியே இரவுக்கு வச்சுட்டு விடிய சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் கண்டு வரும். கண்ண நேரம் தேங்காய் இது குக் பண்றேன் தானே பார்த்துட்டு இருக்க வத்திரும். இப்ப வச்ச நாங்க ஒரு 5 நிமிஷம் இப்ப ரீட்டுது. அப்படியே இதை நான் கிண்டி கொண்டிருக்கேன். அந்த எண்ணெய் பதம் கொண்டு வரும். அதால தான் எண்ணெய் புட்டுன்னு சொல்றது. பால் புட்டண்டேன்னு சொல்றேன்டா, தேங்காய் பால் விட்டு புட்டுக்குள்ளன்றபடியோ பால் புட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா கூடுதலாவே இது எல்லாற்ற வீட்டுலயும் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனா இது ஸ்ரீலங்கால எண்ணெய் புட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களிடத்துல இதை எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா சில இடத்துல சில மாதிரி சொல்லுவாங்க. ஆனா முறை ஒன்றாத்தான் இருக்கு. செய்யற முறையிலையும் சில மாற்றங்கள் இருக்குல்ல. தேங்காய் பாலும் அரிசி மாவும் கட்டாயம் போடணும். வேற இப்ப மஞ்சளும் ஆட் பண்ணுவாங்க. இப்ப சில பேர் சீனியில கிண்டுவாங்க, சில பேர் பனங்கற்கண்டு, சில பேர் ப்ரௌன் சுகர். அப்படி இந்த இனிப்புக்காண்டி எதாண்டா பண்ணா சரி. அப்படியே நாங்க அதை சாப்பிடாக்க பார்ப்போம் அப்படி இருக்குது இந்த மாதிரின்னு சொல்லி. இன்றைக்கு அப்ப இரவு சாப்பாடு இதோ இரவு சாப்பாடும் இதுதான். நாளைக்கு மார்னிங்குக்கும் இதோ இல்லாட்டிக்கு ஓகே. அப்ப நாங்க இது அவங்க முடிய கொஞ்சம் ஆற விட்டுட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, ஆற விட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இனிப்புகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி டேஸ்ட். நீங்களும் உங்களோட வீட்டை பின்னேற டைம்ல
இப்படி கிண்டி சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. ஓகே, அப்படியே கண்டினியூவா பாருங்க. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஓகே, சாப்பிட்டு பார்த்தது நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து எண்ணெய் புட்டு அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து சூடாக இருக்குது. நான் இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்க போகிறேன். பாப்பன் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்கு. இது வந்து அந்த புட்டு வந்து இருக்குதானே, அவிச்ச புட்டு, அது வந்து இந்த ஸ்வீட்டோட வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட அந்த நல்ல இதாக இருக்கு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு. நீங்களும் வந்து உங்களோட வீட்டை வந்து பின்னேற டைம்ல வந்து இப்படி வந்து அவிச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில சந்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். பாய்.